மே 17ஆம் தேதி, மே 18ஆம் தேதி, மே 19ஆம் தேதி ஆகிய 3 நாட்களில் மட்டும் 70,000 தமிழர்களை ஒன்று குவித்தார்கள். இந்த இனப்படுகொலையை நாம் மறக்கக்கூடாது என்பதற்காக 16 ஆண்டுகளாக இந்த கடற்கரையிலே மே 17 இயக்கம் நினைவேந்தலை நடத்தி கொண்டிருக்கிறது. எங்கள் இயக்கத்திற்கு வேறு எந்த பெயரையும் விட இந்த தேதியையே பெயராக வைக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செஞ்சதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நமக்கு மறதி என்கின்ற வியாதி இருக்கிறது. தமிழனுக்கு மறதி என்கின்ற வியாதி இருக்கிறது. அந்த வியாதியை போக்க வேண்டும் என்றால் எங்களது இயக்கத்தின் பெயரை சொல்லும் போதெல்லாம், சொல்லும் இடமெல்லாம் இது எதற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த பெயரை கேட்பவர்கள் எங்களிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும். அப்படி கேட்பவர்களிடத்தில் இந்த மே 17ஆம் தேதி என்ன நடந்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தேதியையே எங்கள் இயக்கத்தின் பெயராக நாங்கள் வைத்துக் கொண்டோம். 17ஆம் தேதி மே மாதம் 2009 மட்டும் இந்த இனப்படுகொலை நடக்கல. 1948 ஆரம்பித்து இன்றைக்கு வரை இனப்படுகொலை இலங்கை அரசால் தமிழர்கள் மேல நடத்தப்பட்டிருக்கு. தமிழர்கள் இன்றும் கொன்று குவிக்கப்படுகிறார்கள், அல்லது ஒதுக்கப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், காணாமலாக்கப்படுகிறார்கள், வாய்ப்பு வசதிகள் மறுக்கப்படுகிறார்கள், அரசியல் உரிமையற்று இருக்கிறார்கள். நிலத்தின் மீதான எந்த உரிமையும் இல்லாத தமிழர்களாக அங்கே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மோசமாக வாழ்கிறோம், நம்மை விட ஒரு மோசமான வாழ்க்கை நிலை அவர்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் விடுதலை போராட்டத்தை நடத்தினாங்க, அறவழியில நடத்தினாங்க. நமக்கெல்லாம் இந்த அரசியல் சாசனத்தில் உரிமை இருப்பது போல அவர்களுக்கு உரிமை கிடையாது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசத்தில் முக்கியமானது, இலங்கையிலே எந்த காலத்திலும் தமிழர்கள் அதிபர்களாக மாற முடியாது. அந்த சட்டமே அப்படிதான் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மாநிலங்கள் என்கின்ற உரிமை என்று எதுவும் கிடையாது. தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியிலே ஒரு காவல் நிலையத்தை அமைப்பதற்கு கூட அந்த பகுதியிலே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகளுக்கு உரிமை கிடையாது. ஒரு காவலரை நீங்கள் இடமாற்றம் செய்வதென்றாலும் கூட அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதுதான் அவர்கள் வேடிக்கையாக சொல்வார்கள், எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சேர் வாங்கினா கூட நாங்கள் கொழும்புவிலே சிங்களவனிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும் என்கிற நிலைமை. இந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று அவர்கள் 1948 இருந்து போராட்டம் நடத்தி கடைசியிலே அவர்களை கொலை செய்ய ஆரம்பித்தது சிங்கள அரசாங்கம். அந்த கொலையில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்திய மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழர்கள் நிலங்களை எல்லாம் மீட்டெடுத்தார். இதுதான் வரலாறு. அவர் சிங்கள மக்களினுடைய நிலத்தை பிடுங்கவில்லை, சிங்கள மக்கள் மீது தாக்குதலை நடத்தவில்லை. அவர் என்ன சொன்னார்னா, இது எங்களுடைய பூர்வீக நிலம், இந்த நிலத்துல உன்னுடைய ஆட்சி வேண்டாம், நாங்களே எங்களை ஆண்டு கொண்டுகிறோம் என்று சொல்லி அந்த நிலத்தை எல்லாம் மீட்டெடுத்த போராட்டம் தான் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போராட்டம். அதுக்காக 2002 அவங்களுக்கு ஒப்பந்தம் வந்தது, சர்வதேச ஒப்பந்தம் போட்டாங்க. ஒப்பந்தத்தின்படி தமிழர் நிலப்பகுதிகளில் தமிழர்கள் ஆட்சி செய்து கொள்ளலாம், நிர்வகித்துக் கொள்ளலாம், உங்களுக்கு வேணுங்கிற பள்ளிக்கூடத்தை கட்டிக் கொள்ளலாம், கல்லூரிகளை கட்டிக் கொள்ளலாம், உங்களுக்கு என்ன வேண்டாம் வசதிகள் வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் போட்டார்கள். பிறகு அந்த ஒப்பந்தத்தையே முறிப்பதற்காக போர் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுக்குள்ளாக 1,67,000 தமிழர்களை கொன்று குவிச்சாங்க. 1-2 எல்லாம் கிடையாது, 1,67,000 பேர். நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு எண்ணிக்கையில மக்களை கொண்டார்கள். அது எப்படி நடந்தது என்று நீங்கள் தகவல் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது நம்மளால தூங்க கூட முடியல. அது நம்மளுக்கு ராமேஸ்வரம் பக்கத்துல ஈழத்தினுடைய பகுதி ஆரம்பிக்குது, மன்னார்னு சொல்லுவாங்க. அது அந்த கடற்கரையில போய் முடியும், அது முள்ளிவாய்க்கால் பகுதியில போய் முடியும். மன்னாரில் போர் ஆரம்பித்து மேற்கு பகுதியில் ஆரம்பித்து கிழக்கு பகுதியில போர் முடிஞ்சது. இந்த மன்னார் பகுதியில போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த தமிழர்களுடைய மக்கள் தொகை, அந்த மன்னார் மாவட்டத்திலே தமிழர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுனா 38,400 பேர் இருந்தாங்க. ஆனா 8 மாசத்துல போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்னார் மாவட்டத்தில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்கன்னு கணக்கு எடுத்த பொழுது வெறும் 480 பேர் தான் உயிரோடு இருந்தார்கள்.
38,000 பேரிலே வெறும் 400 பேர் தான் உயிரோட இருந்தாங்க. அன்றைக்கு சமயத்துல ஆனந்த விகடன்ல ஒரு பேட்டி வந்தது. தனுஷ்கோடி, நீங்க இன்னைக்கு தனுஷ்கோடிக்கு போகலாம், ராமேஸ்வரத்துல இருந்து 15 கிலோமீட்டர் இருக்கிறது. தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம், ஒரு வயதான பெண்ணிடம் வந்து ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அங்க போடுற குண்டு சத்தம் எங்களுக்கு கேட்குது, நிலம் அதிருது அப்படி சொன்னாங்க. கூப்பிடும் தூரத்தில் வாழ்ந்த நம்மால் அந்த இனப்படுகொலையை தடுக்க முடியவில்லை. இதுதான் நம்மளுக்கு இருந்த மிகப்பெரிய துயரம். அப்ப இதுக்கு ஒரு நியாயம் வேணும். அந்த நியாயம் வேணும் என்றால் என்ன நியாயம்? சாதாரணமா இங்க ஒரு நாய் அடிபட்டாலே அதற்கு 1000 பேர் கேள்வி கேட்போம். ஒரு ஆடு அடிபட்டால் ஊரே நின்று நீதி கேட்கும். ஒரு ஊரே ஒரு மனிதன் அடிபட்டால் அந்த ஒட்டுமொத்த ஊருமே நியாயம் கேட்கும், போராட்டம் நடக்கும். ஒருவர் இறந்தாலே நம்ம வந்து இவ்வளவு நியாயம் கேட்கிறோமே. 1,67,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு யார் நியாயம் கேட்கிறது? யார் கேட்கிறது? எந்த கேள்வியும் இல்லாமல் கிட்டத்தட்ட 17 வருஷமாக அந்த கொலைக்கு எந்த விசாரணையும் நடக்கல. இதுவரை எந்த விசாரணையும் நடக்கல. ஆனா அந்த 17 வருஷத்துல இலங்கையில 7-8 அரசாங்கம், 7-8 அதிபர்கள் வந்துட்டு போயிட்டாங்க. இந்த அதிபர்கள் வந்தாலும் கூட நிலைமை மாறவில்லை. தமிழர்கள் நிலை மோசமாகத்தான் இருக்கிறது. அந்த இனப்படுகொலைக்கு நியாயம் கேட்கணும். அதை நம்ம மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்கிறோம். நமக்கெல்லாம் பல கட்சிகள் இருக்கிறது, பல கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறோம். ஆனால் கட்சியெல்லாம் கடந்த தமிழன் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. அந்த உணர்வுல நம்ம எல்லாம் அந்த ஈழ மக்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற ஒரு வேலையாவது எடுத்து செய்வோம் என்றுதான் 16 வருஷத்துக்கு முன்னாடி, ஆண்டுக்கு முன்னாடி மெரினாவில் ஒரு மெழுகுவர்த்தியை பிடிச்சுதான் பார்ப்போமே. எல்லா மக்களும் வரட்டும், குடும்பத்தோடு வரட்டும், குழந்தைகள் வரட்டும், ஒரு மெழுகுவர்த்தியை ஏந்துவதன் மூலமாக அவர்களுக்கு நினைவில் இருக்கட்டும் என்றுதான் அந்த மெழுகுவர்த்தியை உயர்த்தி பிடிக்க ஆரம்பிச்சோம். அன்னைக்கு 50,000 பேருக்கு மேலாக வந்தார்கள். நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு பேர் வருவாங்க. அன்றைக்கு உணர்வெழுச்சியோடு மக்கள் வர ஆரம்பித்தார்கள். சாரை சாரையாக வந்தார்கள், குடும்பத்தோடு வந்தார்கள், குழந்தைகளோடு வந்தார்கள், நண்பர்களோடு வந்தார்கள், உறவினர்களோடு எல்லாம் வந்தார்கள். அப்படியே பெருந்தளா மக்கள் எல்லாம் வந்தாங்க. பெரிய நம்பிக்கை கொடுத்தது. உலக அளவில் பேசப்பட்டது. அதனால ஒரு தீர்மானம் நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு தீர்மானமே கொண்டு வந்தாங்க. இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை தேவை. நம்மளுக்கு சாதாரணமா ஒரு திருட்டு நடந்தாலே விசாரணை நடத்துவோமே, அது போல இவ்வளவு பெரிய கொலை நடந்திருக்கு, இதுக்கு விசாரணை இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கே, அதனால விசாரணை நடத்தணும். அந்த மக்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. நம்மளுக்கு ஓட்டு போட்டு கேட்கறாங்க இல்லையா, நீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களா, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களா? அதே மாதிரி அந்த மக்களுக்கு நீங்கள் இந்த நாட்டோடு சேர்ந்து இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது உங்களை நீங்களே ஆட்சி செய்து கொள்ளுகிறீர்களா என்று ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும். இது ஐநாவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முறை. அதை செய்யறதுக்காக பொது வாக்கெடுப்பை நடத்தணும்னு இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சட்டசபையில, தமிழ்நாடு சட்டசபையில எல்லா கட்சியும் சேர்ந்து தீர்மானம் போட்டிருக்காங்க. எல்லா கட்சியும் எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் அனைத்து கட்சியும் ஏக மனதாக தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அது நம்முடைய போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி. நீங்கள் எல்லாம் வந்து இந்த போராட்டத்திலே பங்கெடுத்தது. இது போராட்டம் அல்ல, இது நினைவேந்துவது என்பது போராட்டம் அல்ல, இது ஒரு எதிர் குறியீடாக நிற்குது. நம்ம வெறும் மெழுகுவர்த்தியை தான் தூக்கி பிடிக்க போறோம். அடுத்த முறை வரும்பொழுது உங்க குடும்பத்தில் கூட்டுவாங்க, நண்பர்களை கூட்டிட்டு வாங்க, உங்க பக்கத்து வீடுகளை கூட்டிட்டு வாங்க, கூட வேலை பார்க்கிறவங்களை கூட்டிட்டு வாங்க. இங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி பிடிப்பதனால 1.5 லட்சம் மக்களுக்கான நீதி கிடைக்கும்னா அதை விட பெருமை நமக்கு என்ன இருக்க முடியும்? வேற என்ன பெருமை இருக்க முடியும்? அதை நம்ம அமைதியாக செய்வோம், ஒரு அமைதி புரட்சியை கொண்டு வருவோம். நம்ம ஒரு எளிமையான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இதையெல்லாம் நாங்க மறக்கலப்பா, நீ நினைச்ச மாதிரிலாம் எங்களெல்லாம் புதைச்சிட்டு போயிட முடியாது என்பதை நாம வலுவாக சொல்லணும். 2011 ஆரம்பிச்சு அந்த மாதிரி நின்னதுதான் 2017 நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழர்களுடைய உரிமையை, மானத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு எழுச்சியை நடத்தி காட்டினீங்க. எளிய மக்கள் நினைத்தால் அரசாங்கம் அவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை கேட்டு நிறைவேற்றும். இதுதான் நம்மளுக்கு இது போல அமைதியாக இருந்து கேள்வி கேட்பதனுடைய விளைவு. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பண்றாங்க, எல்லா நாடுகளிலும் இந்த மாதிரி நிறைவேற்றல் நடத்துறாங்க. யூதர்களுக்கான இனப்படுகொலை குறித்து பல நாடுகளில் இதற்கான நிகழ்வுகள் நடக்கின்றன. அதற்கு முன்னாடி ஆர்மீனியாவில் ஒரு இனப்படுகொலை நடந்தது. 11 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அதெல்லாம் மறுத்துட்டாங்க, இதெல்லாம் நடந்தவே இல்லை அப்படின்னு சொல்லி மொத்தமா மூடி மறைச்சாங்க. ஆனால் அந்த மக்கள் திரும்பவும் எழுந்து நின்று எங்கள் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி 100 ஆண்டுகளாக போராடி அது ஒரு இனப்படுகொலை அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்க.
ருவாண்டால இனப்படுகொலை நடந்தது, ஆப்பிரிக்காவின் நமீபியாவில் இனப்படுகொலை நடந்தது, செர்பிய இனப்படுகொலை நடந்தது. உலகத்துல பல இடத்துல இனப்படுகொலை நடந்துச்சு. அந்த இனப்படுகொலை எல்லாம் தடுப்பதற்காக சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் நமக்கு நீதி வேணும்னு கேட்கிறோம். சட்டத்திற்கு புறம்பாக கேட்கல, சட்டத்தின் அடிப்படையில் தான் நீதி கேட்க வேண்டும். நீங்க கேட்கலாம், மே 17 இயக்கம் இந்த இத்தனை வருஷமா இருக்கிறீங்க, 17 வருஷமா இருக்கிறீங்க, என்ன செஞ்சிருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம். எங்கள் இயக்கம் என்பது தேர்தலில் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. இந்த கடலுக்கு அந்த பக்கம் தான் கொலை பண்ணாங்க. இங்கிருந்து 30-40 கிலோமீட்டர் தொலைவில் படுகொலை செய்யப்பட்டாங்க. நம்ம என்னதான் படிச்சிருந்து என்ன பயன், என்னதான் அதிகாரத்திலிருந்து என்ன பயன், ஹாலிவுட் வரைக்கும் போனாலும் கூட நம்ம கலைக்கு என்ன பயன் என்கின்ற கேள்வி எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. அதுலதான் எங்களுடைய வேலை நேரம் போக மீதி நேரத்துல இந்த தமிழர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு பணிகள் இருக்கக்கூடியவரெல்லாம் சேர்ந்து யோசித்துதான் இந்த இயக்கத்தை கொண்டு வந்தோம். இதுல சாப்ட்வேர் படிச்சவங்க இருக்கிறாங்க, சாப்ட்வேர்ல வேலை பார்க்கிறவங்க இருக்கிறாங்க, மருத்துவராக வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கூலி வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குடும்ப பெண்கள் என்ற அனைவருமே எல்லாருமே இந்த இதுல வந்து வேலை செய்யலாம் என்றுதான் நாங்க ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கணும். அந்த அடிப்படையில எத்தனை மக்கள் எப்படி கொலை செய்தார்கள், எந்த நாடுகள் எல்லாம் பங்கு பெற்றது என்பதை ஒரு டாக்குமெண்டா தயாரித்து நாங்க சர்வதேச மன்றத்தில் கொண்டு போய் வச்சோம். ஐநா மன்றத்தில் ஐநா மனித உரிமை அவையில 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சோம். இது மாதிரி நடந்திருக்கு, இதுதான் காரணம் என்று தொடர்ச்சியாக இந்த இயக்கம் அங்க போய் பதிவு செஞ்சது. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விசாரணை ஒண்ணு வச்சாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து, அரசாங்கம் தான் விசாரணை நடத்தல, சரி மக்கள் எல்லாம் சேர்ந்து விசாரணை நடத்துவோமே சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஐநாவிலே இருந்த துணை தலைமை அதிகாரியை அழைத்து வந்து உங்க தலைமையில் நாங்கள் விசாரணை கமிஷன் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ருவாண்டா இனப்படுகொலை, ஆர்மீனியா இனப்படுகொலை, நமீபியா இனப்படுகொலை, செர்பனிகா இனப்படுகொலை இதெல்லாம் வழக்கு நடத்தினவங்களை கூட்டிட்டு வந்து எங்களுக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி தமிழர்கள் இந்த மாதிரி நடந்திருக்கிறது, இதுக்கு ஒரு விசாரணை வேணும், நீங்க விசாரணை செஞ்சு கொடுங்க, சாட்சியெல்லாம் நாங்கள் கூட்டிட்டு வர்றோம்னு சொல்லி தமிழர்கள் ஜெர்மன் நாட்டில் பண்ணாங்க. பிரேமன் ஒரு நகரத்துல விசாரணை நடந்துச்சு. அதுல மே 17 பங்கு பெற்றோம், நாங்களும் போய் பங்கு பெற்றோம். நாங்கள் என்ன சொன்னோம் என்றால், இது ஒரு இனப்படுகொலை, இந்த இனப்படுகொலையில இலங்கை அரசு தனியாக நின்னெல்லாம் இந்த மக்களை கொலை செய்ய முடியல, இந்திய அரசாங்கத்தினுடைய துணையின் மூலமாக இந்த கொலையை செய்தார்கள் என்று நாங்களும் ஆவணங்களை சமர்ப்பித்தோம். அந்த விசாரணை கமிஷன் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த புள்ளியில அப்படின்னா, பக்கத்து நாட்டுல ஒரு இனப்படுகொலை நடக்குது, மக்களை கொலை பண்றாங்கன்னா இந்த நாட்டு அதிபருக்கும் அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்புனா, அங்க கொல்றத பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது, அதை தடுப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். அப்படி தடுக்கலை என்றால் நீயும் ஒரு கூட்டு குற்றவாளி தான். மக்கள் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை போட்டு ஒரு கணவன் அடிக்கிறான் என்றால், அல்லது ஒரு அப்பாவியை போட்டு ஒருவன் வலியவன் அடிக்கிறான் என்றால் அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதும் ஒரு குற்றம் என்கின்ற அடிப்படையில் இந்திய அரசும் இதுக்கு குற்றத்திற்கு துணை செய்திருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்துதான் நம்மளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நம்ம செய்யணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஆதரவு தர வேண்டும். ஏனால் ஒரு பெரிய போரை அந்த தமிழர்கள் நடத்தினாங்க. 2 லட்சம் பேர் கொண்ட படைதான் சிங்களவர்களுடைய படை. இலங்கையோட படை வந்து ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க, 2 லட்சம் பேர். ஆனா விடுதலை புலிகளாக தமிழர்கள் நின்று நடத்தின அந்த படையிலே தமிழர் தரப்புல நின்று சண்டை பிடிச்சவங்க அதிகபட்சம் 10-12 பேர். வெறும் 10-12 பேர் 2 லட்சம் பேர் கொண்ட படையை ஒரு வருஷம் தடுத்து நின்று சண்டை போட்டாங்க, தடுத்து நிறுத்தி சண்டை போட்டாங்க. அதுல அந்த போரிலே சண்டையிட்டவர்கள், போர் புரிந்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஐநாவுக்கு வந்தாங்க, அவர்களை பார்த்து நான் கேட்டிருக்கிறேன். அந்த சண்டையை பற்றி பல்வேறு விவரங்களை அவங்க சொல்லும் பொழுது ஒன்று சொன்னாங்க, எங்களுக்கு மட்டும் ஆயுதங்கள் இருந்திருந்தால் 2 லட்சம் பேரையும் நாங்கள் விரட்டி இருப்போம், எங்கள் தமிழ் படை வென்று எங்கள் கொடியை நாங்கள் உயர்த்தி பிடித்திருப்போம் என்று சொன்னார்கள். எங்களுக்கு ஆயுதம் இல்லை, எங்களுக்கு கருவிகள் இல்லை, இருந்தால் இந்த 10,000 பேர் போது 2 லட்சம் பேரை நாங்கள் விரட்டி அடிச்சிருப்போம் சொன்னாங்க. இது எங்களுக்கு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி 1999 அவங்களை விரட்டி அடிச்சோம். அன்னைக்கு இதே போல 1.5 லட்சம் பேர் திரட்டி கொண்டு வந்தான் சிங்களவன் படை. 1.5 லட்சம் பேர் கொண்ட படை வந்துச்சு. நாங்களும் இதே 10,000 பேர் தான் இருந்தோம். 2 வருஷம் சண்டை பிடிச்சோம். எங்க நிலத்தை எல்லாம் புடுங்கி எடுத்தான். 2 வருஷம் சண்டை போட்டு எங்க நிலத்தை எல்லாம் புடுங்கி எடுத்தான். எங்களுக்கு ஒதுங்குவதற்கு நிழல் கூட இல்லாத அளவிற்கு அவன் போர் நடத்தினான்.
ஆனால் அதன் பிறகு நாங்கள் திருப்பி அடித்தோம். அவன் 2 வருஷத்துல பிடித்த நிலத்தை விடுதலை புலிகள் ஒரே மாதத்திலே மீட்டெடுத்தார்கள். அதுதான் தமிழரின் வீரம், அதுதான் தமிழீழ விடுதலை புலிகள் மேதகு பிரபாகரனுடைய வீரம் என்று உலகத்திற்கு அவர்கள் பறைசாற்றினார்கள். இதெல்லாம் நம்ம ஊர்ல சொல்லிருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல ஆமக்கறி கதை தான் நம்மளுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இதுதான் வீரம் என்று இந்த அரசியலை நமக்கு சொல்ல வேண்டும். அதை நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வரலாறை தமிழன் படைத்தான் என்று நாம் காலமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் தான் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதையெல்லாம் மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த வரலாறு எல்லாம் பேசுவதில்லை. இப்படிப்பட்ட வரலாறை பேசுகின்ற எந்த விதமான ஒரு சூழலும் இல்லாமல் போயிருச்சேன்னு ஒரு ஆதங்கம் இருக்குது. வெறும் விடுதலை புலிகள் ஒரு 5-6 ஆண்டுகள் தான் அந்த நிலத்தை ஆட்சி செய்தார்கள். அந்த 5-6 ஆண்டுகளிலே அங்கே வறுமை கிடையாது, பசி கிடையாது, வன்முறை கிடையாது, பெண்களுக்கான எதிரான எந்த விதமான நிகழ்ச்சியும் கிடையாது, சாதி கிடையாது, மத வேறுபாடு அங்க கிடையாது. பெரிய கல்விக்கூடங்களை கட்டி எழுப்பினார்கள். 2004 நம்மளுக்கு சுனாமி தாக்கியது. அங்கே இதைவிட மிக மோசமாக தாக்கியது. அந்த சுனாமியில் இருந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்கான கருவிகளை கொண்டு வந்து இறக்கினார்கள். சிட்னி நகரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த எந்திரத்தை கொண்டு வந்து இறக்கினார்கள் கிளிநொச்சியில. அதுதான் மக்களுக்கான ஆட்சி. ஏனென்றால் அவர்கள் மக்களை நேசிக்கிறார்கள், மக்களுக்காக போராடுகிறார்கள், மக்களிலிருந்து போராளிகளாக உருவெடுத்து வந்தார்கள். அவர்கள் சாதியை ஒழித்தார்கள், பெண் அடிமைத்தனத்தை ஒழித்தார்கள். பெண்களுக்கு பெண்களே தலைமை தாங்க வேண்டும் என்று சொன்னாங்க. யாராவது சொல்லுவாங்களா அப்படி? நம்ம ஊர்ல நிறைய வாய்ஸ் அவடல் பேசலாம். ஆனால் அங்கே சொன்னார்கள், பெண்கள் படை வருகிறது என்றால் அந்த படைக்கு ஒரு பெண் தான் தலைமை தாங்க வேண்டும், ஒரு ஆண் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். பெண்களை போர் புரிந்தார்கள், போர்க்களத்தில் இறங்கினார்கள். இவ்வளவும் பல நெருக்கடிக்கு நடுவில் செஞ்சாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு எந்த உதவியும் வரவில்லை. எல்லா இடத்துல கிட்டத்தட்ட 35 வருஷமா தமிழர் பகுதிக்குள்ளாக சர்க்கரை போக முடியாது, பேட்டரி போக முடியாது, பெட்ரோல் போக முடியாது, மண்ணெண்ணெய் போக முடியாது என்று எல்லா பொருள்களும் தடை செய்யப்பட்டது. அரிசி போக முடியாது, சிமெண்ட் போக முடியாது, இரும்பு கம்பிகள் போக முடியாது, அலுமினிய தட்டுகள் போக முடியாது, எதுவுமே போக முடியாது. தடை, எல்லா இடத்திலும் தடை. அதை விடுதலை புலிகள் தான் உடைத்தார்கள். விடுதலை புலிகள் தான் உடைத்தார்கள். என்ன பண்ணாங்கன்னா 5000 கிலோமீட்டர் அந்த கடல் பரப்பிலே கப்பலிலே இத்தனை சரக்குகளையும் கொண்டு வந்து இறக்கி அந்த மக்களை பாதுகாத்தாங்க. அந்த புகைப்படங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். கடைசி காலத்தில் நடந்த போர்ல பல புகைப்படங்கள் இன்னைக்கு இருக்குது. அந்த புகைப்படத்தெல்லாம் Facebook தடை செய்கிறது, யூடியூப் தடை செய்கிறது. தடையை மீறியும் தமிழர்களை பதிவு செய்து கொண்டே இருக்க நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் என்ன நடந்தது என்று. அங்க மின்சாரம் கிடையாது, மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. ஆனால் அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் விடுதலை புலிகள். வெறும் 5 ஆண்டு காலத்தில் இதெல்லாம் செஞ்சு முடிச்சாங்க. மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு இயக்கம் இருந்தால்தான் மக்களுக்கு தேவையானதை சாத்தியப்படுத்த முடியும், சமூக அவலத்தை தீர்க்க முடியும் என்பதை நடத்தி காட்டினாங்க. இங்க நம்மளுக்கு 75 வருஷமா நம்மளுக்கு தேர்தல் நடக்கிறது, இங்கே பாராளுமன்றம் நடக்கிறது, சட்டமன்றம் நடக்கிறது, எல்லாமே நடக்குது. ஆனால் இந்த பிரச்சனைகள் தீரவில்லை, ஊழல் தீரவில்லை, சமூக பிரச்சனைகள் தீரவில்லை, ஜாதி சண்டைகள் தீரவில்லை, ஜாதிய கொலைகள் தீரவில்லை, ஆணவ படுகொலை இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஜனநாயகவாதிகளா அல்லது அவர்கள் ஜனநாயகவாதிகளா? இதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு வீரஞ்செறிந்த அரசாங்கத்தை அவர்கள் உருவாக்கி அந்த நாட்டை அவர்கள் ஆண்டார்களே, அவர்களை நாம் மறக்கலாமா என்றுதான் உங்களிடத்தில் நான் கேட்கிறோம். எங்களுக்கு உங்க இடத்துல ஒரே ஒரு கோரிக்கை இருக்குது. அடுத்த வருஷமும் இதே இடத்துல நினைவேந்தல் நடக்கும். மே மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை, முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரத்தில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த நினைவேந்தல் நடக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த 1000த்திற்கும் அதிகமான மக்கள் அடுத்த முறை வரும் பொழுது பல்லாயிரக்கணக்கானவர்களாக நீங்கள் மாறினால்தான் இந்த உலகம் நம்மை திரும்பி பார்க்கும். தமிழர்களுக்கு தமிழர் துணை கொடுக்கவில்லை என்றால் வேறு யார் துணை கொடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்லுங்க, யார் கொடுப்பாங்க? நம்மளுக்காக கேரளாவில் இருப்பவர்கள் கேள்வி கேட்பார்களா, அல்லது ஆந்திராவில் இருப்பவர்கள் கேள்வி கேட்பார்களா, அல்லது கர்நாடகத்தில் இருக்கிறவன் நம்மளுக்காக போராடுவானா, இல்ல உத்தரப்பிரதேசக்காரன் போராடுவானா, மத்திய பிரதேசக்காரன் போராடுவானா? யார் போராடுவா? நாம் தான் கேள்வி கேட்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகின்றோம். அந்த கேள்வி கேட்பதில் ஒரு முறையாகத்தான் எல்லா மக்களும் பங்கெடுக்கணும், குழந்தைகள் பங்கெடுக்க வேண்டும், பெரியவர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த கடற்கரை மணலில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களோ அதே கடற்கரையில, அதே போன்று இந்த கடலுக்கு அந்த பக்கம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். சாதாரண விஷயம் இல்லைங்க. 4.25 லட்சம் மக்களை
இந்த பெசன்ட் நகர் பீச் அளவு இருக்கக்கூடிய கடற்கரைக்குள்ளாக அவர்களை கடற்கரையிலே தள்ளி அந்த கொடும் வெயில் மே மாச வெயில் அவர்களை தள்ளி கடலிலிருந்து அவர்கள் எரிகணைகளை ஏற்றினார்கள், குண்டுகளை வீசினார்கள், வானத்திலிருந்து குண்டுகளை வீசினார்கள், தரைப்படையிலிருந்து குண்டுகளை வீசினார்கள், பீரங்கியிலிருந்து குண்டுகளை வீசினாங்க. அப்படி இத்தனை குண்டு வீச்சுகளுக்கு நடுவில் அந்த 4.25 லட்சம் மக்கள் சிக்குண்டு அதில் 1.25 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 30,000 பேர் குழந்தைகள், 30,000 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனி எத்தனை பேர் எப்படி காணாம போனாங்கிற வரலாறு நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு பேர் அவலம் நமக்கு நடந்தது. 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த பேர் அவலத்திற்காகத்தான் இங்க மெழுகுவர்த்தி ஏற்ற வேற ஒன்றுமே அமைதியாக அந்த சுடரை ஏற்றிய சமயத்தில் நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய மெழுகுவர்த்தியை ஏந்தி உயர்த்தி பிடித்து அந்த தமிழின மக்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம், அந்த போராளிகளை நினைவு கூறுகின்றோம், அவர்களது விடுதலை போராட்டத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்ற மனதிலே நீங்கள் இருத்தினாலே போதுமானது. இதை பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் செய்தால் இந்த ஈழம் விடியும், தமிழனுக்குரிய அந்த ஒடுக்குமுறை அழியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை நாம் செய்வோம். நமக்கு தேர்தல் எல்லாம் அப்புறம், கட்சிகள் எல்லாம் அப்புறம், அதெல்லாம் இந்த கட்சியில் வேண்டுமானால் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இது தமிழனுக்கான ஒரு நிகழ்வு. அப்படியான நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நடத்துறோம். அடுத்த முறை பெருந்திரளாக நீங்கள் உங்கள் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் அழைத்து வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நம்பலாமா? கேட்கல. நிச்சயமாக அடுத்த முறை பெருந்திரளாக கூட்டிட்டு வாங்க. அந்த மக்களுக்காக நினைவேந்துகின்ற அந்த குரல் உலகெங்கிலும் ஒலிக்கட்டும். இது போல ஒரு எழுச்சியான விஷயம் நம்ம கேட்கறது ஒன்னே ஒண்ணு, இனிமேல் யாரையும் கொலை செய்யக்கூடாது, எந்த அரசும் எந்த ராணுவமும் எந்த அப்பாவிகளை கொலை செய்யக்கூடாது என்பதுதான் நமது முழக்கம். வேற ஒண்ணும் கிடையாது. போர் வேண்டாம், அமைதி வேண்டும், அடக்குமுறை வேண்டாம், சுதந்திரம் வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதற்காக காலமெல்லாம் அமைதி வழியிலே அறவழியிலே உறுதியாக ஒரு அடி பின்வாங்காமல் நாம் போராடுவோம், குரல் எழுப்புவோம். அந்த வகையிலே இங்கே நாம் நினைவேந்து இருக்கின்றோம். இங்கே சுடர் ஏந்தியவுடன் உங்கள் கொய்யிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மெழுகுவர்த்தியிலே நீங்கள் சுடரேற்றி நீங்கள் அமைதி காத்து அதற்கு பிறகு முழக்கத்துடன் அந்த மக்களை நினைவு கூற வேண்டும் என்று வேண்டி கேட்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். நன்றி.